அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 பங்குனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இன்று சதுர்தசி கூடிய பௌர்ணமி திதி. இந்த நாளிலே பங்குனி உத்திரமாகப்பட்டது நடைபெறுகிறது. இந்த பங்குனி உத்திரத்திலே அநேக சிவாலயத்திலே திருக்கல்யாணங்களும், முருகப்பெருமான் ஆலயத்திலே திருக்கல்யாணங்கள், இறைவனாருக்கு கல்யாண கோலம் கொண்டு உள்ள நட்சத்திரத்திலே இந்த உத்திர நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். சந்திரனும் சூரியனும் நேர் எதிராக அமரக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளிலே சிம்ம ராசி மண்டலத்திலே சந்திரனும், மீனராசி மண்டலத்திலே சூரியனும், கன்னி ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய நேரம் சூரியன் மீனராசியிலே அமர்ந்து நேர் எதிராக சமசப்தம பார்வையிலே பார்க்கும் பொழுது இந்த பங்குனி உத்திர விழாகப்பட்டது நடைபெறுகிறது. இதிலே சந்திரன் என்பது பெண் கிரகம், சூரியன் என்பது ஆண் கிரகம். இறைவனார் மேலிருந்து இறைவியாரை கீழ்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவியிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்து கணவன் மனைவியிடத்திலே அடிக்கடியான சண்டைகள், நீண்ட நாட்களாக கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயத்திலே திருக்கல்யாண வைபவத்திலே கலந்து கொண்டு இறைவனாரை பிரார்த்திக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் பெறுகிறது. இந்த நாளிலே எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடும். அதே போல இறையருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பங்குனி உத்திர நாளிலே திருமயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவிலே திருக்கல்யாண வைபவம், அநேக சிவாலயங்களிலே பல்வேறு விதமான திருக்கல்யாண மகோத்சவங்களும், அதே போல திருக்கல்யாண வைபவங்களும், அதே போல சிவாலயத்திலே பல்வேறு விதமான சடங்கு பூஜைகளும் நடைபெற்று இறைவனாருக்கு திருவீதி உலாவும் அதே போல நிறைய சிறப்பு மிக்க நாளாக இது அமையப்படுகிறது. அதே போல திருவான்மியூர் மருத்தீஸ்வரர் ஆலயத்திலே தியாகராஜ பெருமாள் 18 நடனங்கள் ஆடக்கூடிய அஜபா நடனம் என்று சொல்லக்கூடிய 18 விதமான நடனங்களை ஆடக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று வரும்பொழுது கணவன் மனைவியிடத்தே உள்ள நீண்ட நாட்கள் உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல முறையிலே சுமூகமான விஷயங்கள் ஏற்பட்டு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு மகப்பேரும், நல்ல திருமணமாக நபர்களுக்கு விரைவிலே திருமண பந்தங்களும் ஏற்படும். அதே போல இந்த நாளிலே நல்ல ஒற்றுமை மிக்க நாளாக அனுஷ்டிக்கப்படுவதால் இந்த நாளின் போது உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் இறைவனாருக்கிடம் சென்று அது வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்று. அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இன்று ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை, எந்த விஷயத்தையும் யோசித்து செய்யாமல் இருக்கக்கூடிய நிர்பந்தம், ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமையப்பட்ட சந்திரனால் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள், தொடர் வெற்றிகள் இருந்து வந்திருந்தாலும் அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாமல் ஏதோ ஒரு மனக்குழப்பம், காதலன் காதலியிடத்திலே சில சண்டைகள், காலேஜ் அல்லது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில நேரங்களிலே கவனக்குறைவினால் மறதி, உரிய நேரத்திலே உணவை அருந்துவது மிகவும் சிறப்பு. சிலரது விரதங்கள் அதே போல டயட் போன்ற விஷயங்களை ஃபாலோ செய்வதால் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பமும் ஞாபக மறதியும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே சற்று உங்களது உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகள் சரியான முறையிலே ஒரு முறைக்கு 2 முறை படிக்கக்கூடிய விஷயத்தை கவனித்து படிக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபக மறதி இல்லாத சில விஷயங்கள் ஏற்படுகிறது. அதே போல உணவு பழக்க வழக்கங்களை சரியான முறையிலே பயன்படுத்தும் போது நல்ல ஆதாயங்களை பெறலாம். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களுக்கு சில மனக்குழப்பங்கள், தைரியங்கள் குறைவாக இருக்கக்கூடிய நிமித்தங்கள், இரவு நேரங்களிலே தூக்கம் வராத ஒரு சூழ்நிலை, தொடர் வெற்றிகரமான விஷயங்களை கடந்து வந்திருந்தாலும் சில நேரங்களிலே இரவு தூக்கத்திலே சில பாதிப்பு, அதே போல கனவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய சூழ்நிலை, எதிர்பார்த்த விஷயங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம், அதே போல ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் கிடைத்திருந்தாலும் அதை உரிய நேரத்தில் பயன்படுத்தாத ஒரு நிலை, எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்வதே சிறப்பாக அமைப்பெறுகிறது. மிதுனராசினியரிலே ராசி மண்டலத்திலே சந்திரனும் குரு சேர்க்கை, சந்திரன் குருவும் இணையும் பொழுது பால் மதியும் பரமகுருவும் நின்றனம் பாழ் என்று சொல்வார்கள். சந்திரனும் குருவும் இணைந்து உங்கள் ராசி மண்டலத்திலே அமையப்பெறுகின்றார். ஆகையால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. சில நேரங்களிலே உங்களது சாதுரிய புத்திகளுக்கு வேலை கொடுப்பார்கள். அதிகப்படியான வேலை நிமித்தங்கள், பணியிலே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, ஊதியத்துக்கு ஏற்ற உழைப்பும் இல்லை என்பது போல அதீத பணி நிமித்தமாக உங்களுக்கு
மன உடைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிர்பந்தங்கள், தொழிலிலே லாபம் இல்லாத ஒரு நிலை, அதே போல் எடுத்த காரியத்திலே வெற்றி குறைவு, உற்றார் உறவினரிடத்திலே முன்னுக்கு பின்னாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய நிர்பந்தமாக உங்களுக்கு ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருந்தார். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு வெற்றிக்கான அறிகுறிகள், அதே போல 9ஆம் இடத்திலே பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருந்து ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து அமையப்பெறுவதால் சில நேரங்களில் ஞாபக மறதி ஏற்படுகிறது. அதே போல சில சொத்துக்கள் தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள், அதே போல தொழிலே நல்ல வெற்றி, கணவன் மனைவிடத்திலே நல்ல நட்பு பாராட்டக்கூடிய விஷயங்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஞான மார்க்கங்கள், ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது சஞ்சரிக்கிறார், நல்ல ஞான மார்க்கங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், உத்தியோகத்தில் நல்ல பெயர், நல்ல லாபங்கள் வரக்கூடிய நிமித்தங்கள் ஏற்படுகிறது. எனவே உங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையப்பெறுகிறது. சிம்மராசினியர்களுக்கு காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி தொழிலுக்கான முன்னேற்ற பாதையை செல்லும்போது நல்ல லாபங்களை பெறலாம். சில நேரங்களில் உடல் சோர்வும், சில புண்படுமாதிரி பேசக்கூடிய சில நிலைகள், சிலரால் உங்களுக்கு மன கசப்பான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம், நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய நாள். இந்த நாள் சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத விஷயத்திற்காக மனதை குழப்பித்துக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு நேரமும் இறை சிந்தனையாக இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேர்க்கிறது. கன்னிராசினியர்களுக்கு நல்ல லாபகரமான விஷயங்கள், வெற்றிக்கான அறிகுறிகள், அதே போல காரிய தடைகள் நீங்கக்கூடிய விஷயங்கள், அதே போல சந்திரன் குருவும் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சேர்க்கை, 10ல் ஒரு பாவியா இருக்கட்டும் நல்ல ஆதாயம் என்பார்கள். அதே போல நல்ல ஆதாயங்களும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தையும் ராசிநாதனாய புத பகவான் 6லே இருப்பதால் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், உத்தியோகத்திலே உங்களது உயரதிகாரியை நீங்கள் பகத்திக் கொள்ளக்கூடிய நிர்பந்தங்கள், சில நேரங்களிலே பூர்வீக சொத்து விவகாரத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. துளாராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு விதமான செய்யக்கூடிய லாபங்களும் தொழில் முயற்சியும் நல்ல ஆதாயம் தருகிறது. லாபத்திலே சில விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம், உங்களது தொழில் முன்னேற்றத்துக்காக சில விளம்பர பதாகைகள், அதே போல் விளம்பரம் செய்யக்கூடிய விஷயத்தை செய்யும்போது தொழில் வெற்றிகரமான முறையிலே செய்யப்படும். அதே போல் நண்பர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். உற்றார் உறவினரிடத்திலே கடன் போன்ற விஷயங்களே தர வேண்டாம். வம்பு வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு நீண்ட இடைவிடாது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலை. அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, நல்ல சிந்தனை ஆலோசனைகள் செய்யக்கூடிய விருச்சிகராசினியர்களுக்கு இந்த நாளிலே பொற்காலமாக அமையப்பெறுகிறது. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு சிறந்த நாளாக அமையப்பெறுகிறது. சனி பகவான் 5ஆம் இடத்திலே பாக்கிய சனியாக அமையப்பெறுவதால் சனிக்கோடி தனக்கோடி என்பார்கள். அதே போல நல்ல பொன் பொருள் ஆடை ஆபரணங்களுக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கி அதனை உரிய ஆவணங்களோடு பெறும்பொழுது நல்ல லாபத்தை தரும். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, நல்ல குடும்பம், நல்ல வீடு, மனை போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புறு அமைய போகக்கூடிய ஒரு அருமையான நாள். இந்த நாளிலே கணவன் மனைவிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில சிந்தனைகளும் பிரச்சனைகளும் நீங்கி நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணம். அதே போல எதிர்பார்த்த நேரத்திலே தொழிலுக்கான முன்னேற்ற பாதை, தொழிலும் தொழில் சார்ந்த விஷயங்களும் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய நிலை. எந்த ஒரு காரியத்தை செய்யும்போதும் அதை வெற்றிக்கான விஷயம் உங்களை தேடி வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு தொழில் முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடும். கணவன் மனைவிடைய சில கருத்து வேறுபாடுகள், சிலருக்கு நிலம் சார்ந்த விஷயத்திலே சில பிரச்சனைகள், உடல் சோர்வினால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனை. எனவே உடல் பயிற்சியை செய்து வாருங்கள். மூச்சு பயிற்சி செய்வது உங்களுக்கு மிகவும் சிறந்த நுண்ணுயிரிகளிலிருந்து பிரச்சனை நீங்கி, அதே போல உங்களுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. எனவே மூச்சு பயிற்சி செய்து வாருங்கள். அதே போல யோகா, ஜிம்னாஸ்டிக் போன்றவற்றிலே ஈடுபடும்போது நல்ல ஆரோக்கியமான உடல் தேகங்கள் பெற்று நல்ல லாபங்களை தரக்கூடும். கும்பராசினியர்களுக்கு சில நேரங்களிலே மன குழப்பமும் மன தளர்ச்சியும் ஏற்படுகிறது. எந்த ஒரு யோசனை இல்லாமல் வீண் அலைச்சல், பொருள் விரயங்கள் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருங்கள். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த
காதலுக்கான விஷயங்கள் சிறப்பாக அமையப்பெறக்கூடிய தருணங்கள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள், கணவன் மனைவியிடத்திலே நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய நேரம். அதே போல திருமணமான நபர்களுக்கு அதிவிரைவாக குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. அதே போல சொல்லும் செயலும் சிறப்பாக அமையும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு பல்வேறு இடமான சூழ்நிலையிலே சில குழப்பமான சூழ்நிலை ராசி மண்டலத்திலே புதனும் சனியும் சூரியனும் இருக்கின்றனர். அதே போல அப்பா பிள்ளைக்கு ஆகாத ஒரு நிர்பந்தங்கள், தாய்க்கும் தந்தைக்கும் சில பிரச்சனைகள், அப்பா பிள்ளைக்கும் ஆகாத ஒரு நிர்பந்தம், மகனுக்கும் தந்தைக்கும் சில நேரங்களிலே பிரிவினை ஏற்படக்கூடிய ஒரு நிர்பந்தம், தனி கொடுத்தனம் செல்லக்கூடிய போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே கவனமாக இருந்து உங்கள் சாதுரியமான புத்தி கூர்மையால் சில பிரச்சனைகள் நீங்கிக் கொள்ளுங்கள். வீண் அலைச்சலும் வீண் விரயம் ஏற்படுகிறது, சுப விரயங்கள் ஏற்படுகிறது. அதே போல உங்களுக்கு தொழில் சார்ந்த இடத்துல நல்ல ஆதாயம் ஏற்படுது. எனவே சற்று கவனமாக இருந்து அநேக விஷயத்தையும் சுமூகமான முறையில் முடித்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பாக அமையும்.